பாங்கு சத்தம் காதுல கேக்குது, பள்ளியில செவிடல போறான். வெறுப்ப போறார். இந்த பணம் தான் பெருசு, காசுதான் பெருசு, அல்லா பெருசு இல்ல, கடைதான் பெருசு. வாங்க சொல்லி முறைக்கிட்ட தொழில் அது. அவர் சொல்லட்டுமே, எந்த தொழிலை நாம் பார்க்கணும். எவ்வளவு உரிமை! அல்லாஹ் கூப்பிட்டு வராமல் இருப்பதற்கு உரிமையை நம்மிடம் தந்தறியார். யார் சகோதரர்களே, இந்த ஜுமாவில் முடிவெடுங்கள். உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்ளாதீர்கள். ஒரு ரூபா காசு வராத கூட கபருக்கு 1000 ஏக்கர் காணி இருக்கலாம். ஏழும் என்றால் அந்த ஏக்கர்ல ஒரு ஏக்கரை கபருக்கு கொண்டு போய் காட்டுங்க. நீங்க உண்மையான கோடீஸ்வரனா இருந்தா உங்க மனைவிமாரிடம் 100 பவுன் தங்கம் இருக்கலாம். 7 இருந்தா 1 பவுன் தங்கத்தை கபரில் வைக்க சொல்லி பாருங்க. வராது சகோதரர்களே. உலகத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய கடமைகளை வீணாக்கி விடாதீர்கள். கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, ஜிம் பொடியோட தெரிகிறான், சண்டையா அடிக்குடியா ஊருக்கு முன்னாலே. நான் சொல்றதெல்லாம் பொய்யா சகோதரர்களே? முஸ்லிம் சமூகத்தில் நடக்கிற ஆகப்பெரிய அநியாயம் இதெல்லாம். கைய தந்தவன், கால தந்தவன், ஆரோக்கியத்தை தந்தவன், இவனுக்கு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நெத்திய நிலத்தில வச்சு சதிதா செய்ய வக்கில்லண்டா எங்களை விட துப்பாக்கியவான் இந்த உலகத்தில் வேற யார் இருக்க முடியும்?